சொல்லுவாங்க, சொன்னதை செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் சொல்லுவாங்க தெரியுமா? அது ஒரு வழக்கம். திமுக மேடையில் ஏறினீங்கன்னா நாம் சொல்லாதாலும் செஞ்சிருக்கிறோம் பாருன்னுவான், தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததெல்லாம் ஒண்ணுன்னுவான், அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இவங்க என்ன சொல்றாங்க? ஒன்னும் செய்யல ஒன்னும் செய்யலன்னு சொல்றாங்க. திமுக செஞ்சிருக்கான்ப்பா. என்ன நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. திமுக செஞ்சிருக்காங்க. என்ன செஞ்சிருக்காங்க? சாராய கடையில் 10 ரூபாய் அதிகமாக சொல்லியிருக்காங்க. சாராய கடையில் ஒரு குவார்டருக்கு 10 ரூபாய் வாங்கிறது இது ஒரு திட்டம் இல்லையா? பெரிய திட்டம்ப்பா. திமுக கொண்டாந்த ஒரு புதுமையான திட்டம். சாராய கடையில் 10 ரூபாய் வாங்கிறது எக்ஸ்ட்ரா. குவார்டருக்கு 10 ரூபாய். குவார்டர் போட்டா இந்த ஆளுக்கு இந்த காலத்தில் பாக்குறதில்ல, அவன் கொடுக்கிற சாராயம் ஏறதில்லை யாருக்கும். ஆஃப் போடணும், ஆஃப் போட்டாலே ஆஃபே நண்டிக்குது, அதுக்கு மேல ஏறணும். இவங்க என்ன இந்த திமுக காரன் போட்டுக்கிற சாராயம் பாத்தீங்கன்னா எந்த யார் எந்த ஆளுன்னா ஐயோ சொல்ல வேண்டாம். எல்லாம் வழிகாட்டி வழிகாட்டி நீங்க இவரை வழிகாட்டிங்க அவரை வழிகாட்டி என்று பேசுறீங்க. எல்லாம் என்ன வழிகாட்டி வழிகாட்டி ஒரு ஆள் பேசிக்கிட்டே இருந்தா கரூர்ல மேலில் பேசும்போதெல்லாம் என்னுடைய வழிகாட்டி தம்பிதுரை, அண்ணன் தம்பிதுரை இப்படி பேசிக்கிட்டே இருப்பான். இந்த வழிகாட்டி வழிகாட்டின்னு சொல்லி இந்த நாட்டுக்கு வழிகாட்டு வந்துட்டான். புது வழிகாட்டி எப்படின்னா சாராய கல்ல 10 ரூபாய் வாங்க கோட்டருக்கு. யார் பேரு உங்களுக்கு சொல்றது வேண்டியது இல்லை. சொல்றீங்க இல்லப்பா, அமாவாசை எங்க பக்கம் சொல்றதும் அமாவாசை சொல்லுவாங்க. எங்க பக்கம் செந்தில் பாலாஜிக்கு பேர் அமாவாசை. இந்த மாதிரி சொல்லும் போது பாத்தீங்கன்னா 10 ரூபாய், ஆப்புக்கு 20 ரூபாய், அதுக்கு மேல 30 ரூபாய், முழுசா பிடிச்சாதான் முடியும் சிலருக்கு. அப்ப 40 ரூபாய் ரேட்டு பாரு. இதுதான் திமுக சொன்னது செய்தோம் சொல்லாத செய்தோம்னா தேர்தல் வாக்குறுதி. சாராய கடையை மூடுறான்னு சொன்ன திமுக செய்த சாதனை என்ன? எல்லாம் கோட்டருக்கு 10 மேலாம் கொடுத்து வாங்கிறது. இது ஒரு பெரிய சாதனை. சாதனை இல்லையா? புது மாதிரி சாதனை இருப்ப என்ன வகான் சும்மா இருக்கிறீங்க? ஏன்னா கரூர் சாதனை திமுக செய்யலன்றீங்களா? பெரிய சாதனை செஞ்சுட்டாங்க. நமக்கு சாராய கடை திறந்து விட்டாங்க. சாராய கடையில் இருந்தாலும் இன்னொன்னு பேசுனாங்க, ஒருத்தர் பேசினாரு. அண்ணா திமுக இருக்கும்போது சில இடத்துக்கு கடையெல்லாம் மூடனாங்க, அம்மா மூட சொன்னாங்க. அப்ப வருமானம் ஒரு 30 கோடி தான், 30,000 கோடி தான் வந்துச்சு. இன்னைக்கு திமுக காலம் 65,000 கோடி வருஷத்துக்கு சம்பாதிக்கிறோம் சாராயம் வித்துன்றாங்க. அது சாதனை இல்லையா? நாம 30 ரூபாய் 30,000 கோடி அண்ணா திமுக ஆட்சியில் கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சியில் 66,000 கோடி. பெரிய சாதனைப்பா. யாரு செய்ய சாதனை இல்லைன்றீங்க? திமுக செஞ்ச சாதனை பாருங்க பாருங்க. பிறகு அதே மாதிரி கரண்ட் பில்லு தொட்டா இதாகுது. அது எங்கேயோ ஏறி போச்சு. நாம வச்சிருந்தா போனாக்க இப்ப மீட்டருக்கு மேல அதுக்கு மேல யூனிட் ஏற ஏற வேலை. அது ஒரு பெரிய சாதனை. நல்லா செஞ்சிருக்காங்க. வீட்டு வரி, சொத்து வரி, எந்த வரி பார்த்தாலும் ஏறி இருக்குது. திமுக இதெல்லாம் திட்டங்கள், அவங்க போட்ட திட்டங்கள். பிறகு ஜிஎஸ்டி வச்சு ஒரே ஒரு வாக்குறுதி எனக்கு தெரிஞ்சது 3 வருஷம் கழிச்சு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அது பாதி பேர் கொடுத்திருக்காங்க, பாதி பேர் கொடுக்கல. அதுல பாதி பேருக்கு எப்படி கொடுத்திருக்காங்கன்னா, ஏற்கனவே நாம 60-70 லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு ஆனா ஓஏபி நம்ம 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தா, அதுவும் சேர்த்துதான் இன்னைக்கு 1 கோடி பேருக்கு கொடுத்திருக்காங்க. மிச்சம் எல்லாம் என்னன்னா, கர்நாடகா தேர்தல் நடந்தது, தமிழ்நாடுல தேர்தல் நடந்தது. கர்நாடகா தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க, அடுத்த ஆட்சிக்கு விலைவாசியை ஏத்த மாட்டேன்னு சொன்ன இந்த ஆட்சி எல்லாம் விலைவாசி ஏற்றி கொள்ளையடிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த ஆட்சி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இது மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழகத்தில் எங்கு பாரு கொலை, கொள்ளை, போதைப் பொருட்கள் விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்குது.
இது கட்டுப்படுத்த போலீஸ்க்கு சரியான இது கொடுக்கல இந்த ஆட்சி எல்லாம் என்ன அவர் கட்சிக்காரர் தான் இந்த வேலை செய்யறாங்க நிறைய பேர். அதனால தயவுசெய்து வரும் தேர்தல் நீங்க எல்லாம் பாத்துக்கணும். தமிழகம் இந்த அளவுக்கு முன்னேறி தமிழக மக்கள் உரிமைகளை காப்பாற்றிய ஒரே ஒரு கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போது, அண்ணா எடப்பாடி இருக்கும்போது தான். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. 8 மணி நேரம் கரண்ட் இல்லாம இருந்துச்சு. 16 மெகாவாட் உற்பத்தியை 32,000 மெகாவாட்டாக உற்பத்தி உயர்த்தி இந்தியாவிலே தமிழகம் 24 மணி நேரம் கரண்ட் கொடுத்து 100 யூனிட் கரண்ட் இலவசமாக கொடுத்த ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது அம்மாவுடைய ஆட்சி, அண்ணன் எடப்பாடியோட ஆட்சி. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா விவசாயத்துல தானிய உற்பத்தி நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 10 வருடத்துக்கு முன்னே 2017 முன்னே 70 லட்சம் மெட்ரிக் டன் தான் இருந்தது. அம்மாவுடைய ஆட்சியில, அண்ணன் எடப்பாடியோட ஆட்சியில, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அம்மாவுடைய ஆட்சியில, கலெக்டர் ஆபீஸ் வந்தது அம்மாவுடைய ஆட்சியில, கார்பரேஷன் வசூல் ஆனது அம்மாவுடைய ஆட்சியில. இப்படி பல இது நீங்க 10 காலேஜ் இருக்குது நம்மளுடைய மாவட்டத்தில். 9 காலேஜ் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்துல தான் வந்தது. இதெல்லாம் இன்னைக்கு பார்க்கணும்.